வணக்கம் நண்பர்களே. இந்த 4 வங்கிகளில் அக்கவுண்ட் இருக்கா? பிப்ரவரி 15 முதல் பணம் அனுப்ப புது ரூல்ஸ் லிமிட் சார்ஜ் பண்றாங்க. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். SBI, ICICI, HDFC பேங்க் மற்றும் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஆகிய 4 முக்கிய வங்கிகளில் பிப்ரவரி 1 மற்றும் பிப்ரவரி 15, 2026 முதல் வாடிக்கையாளர்களை நேரடியாக பாதிக்கும் புதிய விதிகள் மற்றும் கட்டண மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ளன. இந்த மாற்றங்கள் தினசரி பண பரிவர்த்தனைகள், IMPS டிரான்ஸ்ஃபர் கட்டணம், கிரெடிட் கார்டு சலுகைகள் மற்றும் KYC இணைக்க விதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியவை. குறிப்பாக SBI வங்கி பிப்ரவரி 15 முதல் IMPS ஆன்லைன் பரிமாற்றத்திற்கு புதிய சேவை கட்டணத்தை அறிமுகப்படுத்துகிறது. ரூபாய் 25,000 முதல் ரூபாய் 1,00,000 வரை, ரூபாய் 2 பிளஸ் GST, ரூபாய் 1,00,000 முதல் ரூபாய் 2,00,000 வரை, ரூபாய் 6 பிளஸ் GST, ரூபாய் 2,00,000 முதல் ரூபாய் 5,00,000 வரை, ரூபாய் 10 பிளஸ் GST கட்டணம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ICICI வங்கி பிப்ரவரி 1 முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிரெடிட் கார்டுகளில் புக் மை ஷோ வழியாக வழங்கப்பட்ட இலவச திரைப்பட சலுகையை நிறுத்துகிறது மற்றும் போக்குவரத்து காப்பீடு செலவுகளுக்கான ரிவார்ட் பாயிண்டுகளையும் மறுசீரமைக்கிறது. HDFC வங்கி தனது இன்ஃபினியா மெட்டல் கிரெடிட் கார்டில் ரிவார்ட் பாயிண்ட் மீட்பு விதிகளை மாற்றி மாதத்திற்கு அதிகபட்சம் 5 முறை மட்டுமே ரிடெம்ஷன் செய்யலாம் என கட்டுப்பாடு விதித்துள்ளது. PNB வங்கி KYC புதுப்பிக்காத வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து பிப்ரவரி 2, 2026க்குள் KYC முடிக்காவிட்டால் கணக்கு செயல்பாடுகளில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. இதனுடன் பிப்ரவரி 1 முதல் புதிய ஃபாஸ்டாக் விதிகளும் அமலுக்கு வந்து கார்களுக்கு வழங்கப்படும் ஃபாஸ்டாக்கு KYB நடைமுறை தளர்த்தப்படுவதால் சாலை பயனர்களுக்கு தேவையற்ற தாமதமும் சிரமமும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால பேங்க் அக்கௌண்ட் இந்த 4 பேங்க்ல வச்சிருக்கவங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஸோ கண்டிப்பாக வாடிக்கையாளர்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.